மாமா மாமா நீங்க கார் எடுத்துட்டு வந்த அன்னைக்கு நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். அதனால என்ன, நீ தானே விஜயா, நீ என்னை எப்படி வேணாலும் பேசலாம். இல்ல மாமா, அன்னைக்கு நான் பேசினது தப்புன்னு அதுக்கப்புறம் தான் என் மனசுக்கு பட்டுச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஓசி கார்ல வராதீங்க, சொந்த கார்ல வாங்கன்னு சொன்னேன். இதுல தப்பு இருக்கிறதா எந்த மடையும் சொன்னான்? யாரும் சொல்லல, எனக்கா தோணுச்சு. உனக்கா தோணுச்சுன்னா அது சரியா தான் இருக்கும். மாமா நான் சொல்லு விஜயா. மாமா அது என்னன்னு சொல்லு விஜயா. மாமா நான் சொல்லு விஜயா, மனசுல பட்டத பட்டுன்னு சொல்லிடு. இல்லை மாமா, கம்ப்யூட்டர் கிளாஸ்ல எல்லார்கிட்டயும் செல்போன் இருக்கு, என்கிட்ட மட்டும்தான் இல்லை. என்ன மாமா யோசிக்கிறீங்க? இல்ல, இவ்வளவு லேட்டாவே என்கிட்ட சொல்றது? இல்ல மாமா, நான் உங்களை ஃபோன் வாங்கி தர சொல்லி கேட்கல. நீ கேட்கலன்னா என்ன, நான் வாங்கி கொடுக்குறேன். நீங்க வாங்கி கொடுத்து நான் வாங்கிக்கலன்னா நீங்க தப்பா எடுத்துப்பீங்க. சரி, ஓகே மாமா. ஆக்சுவலா எனக்கு ஒரு நம்பர் பர்டிகுலரா வேணும். ஒரு நம்பரா? செல்போன்ல பொதுவா 10 நம்பர்ல வருமே. அது 10 நம்பர் தான், ஆனா 9842723456 நம்பர் எனக்கு வேணும். ஏன்னா அந்த நம்பர் தான் என்கிட்ட இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அவ்வளோதானே, நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, ஃபோனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஃபோன் ஈஸியா வாங்கிடலாம் மாமா, ஆனா நம்பர். இந்த ஆனந்தனை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். நீ போ, நான் நம்பரோட வரேன். சரி மாமா. மாமா, நான் வீட்டுக்கு தான் போறேன், என்னை வீட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? என்ன மாமா, நான் கேள்வி கேட்ட அங்க யாரையோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன கேட்ட? என்ன வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். முடியாதுன்னா நான் இப்படியே நடந்து போறேன். ஐயோ, என்ன விஜயா, முடியாதுன்னு போய் நான் சொல்லுவேனா? ஒரு நிமிஷம் இரு. உட்காருவா. உட்காரு. பார்த்து. இது என்ன புது உணர்வோ மனதில் ஆயுதே. எங்கே இருங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். என்ன இன்ஸ்பெக்டர், அவ்வளவு தூரம் சொல்லியும் அதையும் மீறி நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. அன்னைக்கே அவங்கள ரிலீஸ் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். 2 நாள் உள்ளே வச்சு வேளா வேலைக்கு சாப்பாடை போட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட் நீங்களே கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத செலவு வச்சுருக்கீங்க. இந்தாங்க பாருங்க பைல் ஆர்டர். சார், அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணியா? ஓகே சார். வாங்க வெளியே. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம் சார். உங்களை நான் வெளியே எடுத்திருக்கேன், நன்றி அவருக்கா? இனிமேல் நாங்கள் நிம்மதியாக தண்ணி அடிப்போம் சார், அதுக்கு ஐயா தான் காரணம். அவர் மட்டும் உள்ள கேட்டு நீங்க வெளியே எடுத்திருப்பீங்களா? சொல்லுங்க சார். இப்போ ஒத்துக்கிறேன் ஐயா, நீங்கள் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். மறுபடியும் திருப்ப ஒரு தடவை நன்றி சொல்லிக்கங்க, இல்லைன்னா காதில் விழலன்னு சொல்லி கோச்சிக்க போறாரு. ஆட சொல்லுங்கய்யா. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். நட. என்ன வைக்கல,
ஏதாவது மால்கையில் கரெக்ட் பண்ணியிருந்தா சொல்ல. இன்னைக்கு ரிலீஸ் ஆனதுக்கு ஜேன்னு கொண்டாடிடலாம். மால் என்னடா மாலு, கமாலே காட்டுறேன்டா. என்னது கமாலா? ஆ, தெய்வமே! டேய், எழுந்துரு. ரோட்ல அசிங்கம் பண்ணி. டே மாமு, நீ எப்போ ரிலீஸ் ஆன? தெய்வம் மனசு வச்சா யார் வேணாலும் உள்ள போலாம், யார் வேணாலும் வெளியே வரலாம். சரி சரி, அடைக்க வாசிங்கடா. போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம், அடிவயதுக்கு பயந்துக்கிட்டு என்னை காட்டி கொடுக்காம இருந்தீங்க பாருங்க, அதுக்காக உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்தா இந்தா, ஜாலியா இருங்க. சரிங்க சரி தெய்வமே. தெய்வமே. ம் நன்றி நன்றி தெய்வமே. தெய்வமே. இன்ஸ்பெக்டர், நீங்க உள்ள வச்சுங்க, நான் வெளியில வந்துட்டேன். சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இன்ஸ்பெக்டர், சும்மா இருந்தா வீட்டு பக்கம் வாங்க, சீட முறுக்கு சாப்பிட்டுட்டு சில்லு விளையாட்டு விளையாடலாம். வரட்டா? இந்த கார் வந்தப்பா வந்துட்டாரா? தள்ளி ஓரமா வந்துட்டார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. நீங்கெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கேன். 2 நாள் முன்னாடி எதேச்சியா நான் இந்த பக்கமா போனேன். சுகாதார சீர்கேட்டின் மொத்த உருவமான உங்க பகுதியை பார்த்தேன். உண்மையை சொல்ல போனா மனுஷங்க வாழவே தகுதி இல்லாத ஒரு இடத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்னங்க பண்றது, எல்லாம் எங்க தலை எழுத்துங்க ஐயா. இல்லமா, உங்க பகுதி கவுன்சிலர் இருக்காரு, அவர்கிட்ட இதை பத்தி நீங்க புகார் பண்ணிருக்கலாமே. கவுன்சிலர்கிட்ட மட்டும் இல்ல, கார்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து உங்ககிட்டயும் புகார் கொடுத்தோம். யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்காக நாங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்க முடியுமா? யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்காக நாங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்க முடியுமா? என்கிட்ட புகார் கொடுத்தீங்களா? உங்கள யாரையும் சந்திச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. சந்திச்சாதானே சார் ஞாபகம் இருக்கும். நீங்க தானே சார் சொன்னீங்க என்கிட்ட புகார் கொடுத்தேன்னு. என்ன சந்திக்காம எப்படி புகார் கொடுக்க முடியும்? சார், வழியிலே உங்க அதிகாரிங்க மடக்கி இப்ப ஐயாவை பார்க்க முடியாது, மனுவை கொடுத்துட்டு போங்க, நாங்க ஐயாட்ட கொடுத்துருவோம்னு சொல்லி மனுவை வாங்கிக்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட மனுவை கொடுத்தாங்களா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, உங்க கவுன்சிலர் மூலமா என்னையோ மேயரையோ பார்க்க வேண்டியது தானே? கவுன்சிலர் ஐயா கிட்ட சொன்னா கமிஷனர் கிட்ட ஏன் போறீங்க, மேயர் கிட்ட ஏன் போறீங்க, எல்லாத்தையும் நானே பார்த்து சரி பண்ணிடுறேன்னு சொன்னாரு. மறுநாள் காலையில பேருக்கு 2 லாரி அனுப்பி இங்க இருக்க குப்பையெல்லாம் அள்ளிட்டு போயிடுறாங்க. கவுன்சிலர் முன்னிலையில் நல்லாத்தூர் பகுதியில் குப்பையெல்லாம் காட்சி அப்படின்னு பேப்பர்ல வருது. இப்ப நீங்களோ மாநகராட்சி கமிஷனர் நல்லாத்தூர் பகுதிகளில மக்களிடத்தில் குறைகளை கேட்டார் அப்படின்னு நீங்க நியூஸ் கொடுக்கறதுக்கு தானே இப்ப இங்க வந்திருக்கீங்க. இல்ல, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே உங்க குறைகளை கேட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் நிவர்த்தி பண்ணுங்கிற உண்மையான எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கேன். நான் சொல்ற கமிஷனரா இருக்க மாட்டேன், செய்யற கமிஷனரா இருப்பேன். நீங்க தைரியமா நம்பிக்கையா உங்க குறைகளை சொல்லுங்க. இன்னும் 2 நாள்ல, ஏன் நாளைக்கே நான் நடவடிக்கை எடுக்கிறேன். அதுக்கான வேலைகளை நான் இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறேன். ஐயா, எங்க ஏரியா பைப்ல சரியா தண்ணி வர மாட்டேங்குது. ஏரியால இருக்கிற லைட் எதுவுமே சரியா எரிய மாட்டேங்குது. இந்த ஏரியாவுல கொஸ்டல ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்களால பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். மழை நேரத்துல சாக்கடை தண்ணி தேங்கி நிக்குது. பள்ளம் சேர்ந்து அசிங்கமா இருக்கு. யோ வக்கீலு, உண்மையிலேயே உன் ஜூனியர் பெரிய ஆள் தான். நாங்க என்னங்க பெரிய ஆளு, உண்மையிலே நீங்க தாங்க பெரிய ஆளு. நான் என்னங்க ரொம்ப சாதாரணமானவன். தொடர்ந்து கொஞ்ச நாளாக தோத்துக்கிட்டு இருந்தானா,
இன்னைக்கு தான் சின்னதாக ஒரு தரம் ஜெயிச்சிருக்கேன். நான் என்னைக்காவது குடிச்சு பார்த்துருக்கியா? ஏன்னு கேளு. ஏன்? வெயிலில் வந்து இந்த சின்ன சந்தோஷமே போதையில் பெரிய சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை யார் கூடயாவது ஷேர் பண்ணிக்க வேண்டாம்? அந்த காயத்ரிக்கு ஃபோன் பண்ணுறேன். யோ சொல்கிறாருல பண்ணையா? உனக்கு என்னடா கேடு? பண்ணுறேன். பண்ணுறேங்க ஐயா. முதல்ல இந்த செல்ஃபோனை விற்றுணும். ஐயா ரிங்கு போகுது. ஹலோ ஹலோ, உன்னால உள்ள போன உமாபதி பேசுறேன். என்ன காயத்ரி, சௌக்கியமா? ஏன் சௌக்கியம் இருக்கட்டும், நீ ஜெயில சௌக்கியமா இருக்கியா? உன்னால உள்ள போன உமாபதி இப்ப தன்னால வெளியில வந்து பேசுறேன். நீ எப்படி வெளிய வந்த? மூளை எல்லாம் என் வக்கீலோட மூளை. நான் மட்டும் இல்ல, நீ அடையாளம் காட்டிட்டு போனியே கபிலன், அயிலு, குயிலு 3 பேரும் என் கூடவே வெளியில வந்துட்டாங்க. எப்படி வெளியில வந்தேன்னு கேக்குறியா? என் வக்கீல் நீயே சொல்லியா? என்னம்மா காயத்ரி, சௌக்கியமா? ஐயா எப்படி வெளியே வந்தாரு தானே கேட்குறேன். நீ வயிறு எறியினா அதுக்காக சொல்கிறேன், கேட்டுக்கோ. உன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் ஐயாவே நான் வெளியில் கொண்டு வந்தேன். நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? யோ குடியா போனேன். நீங்கள் பேசு, குடியா போனேன். பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹலோ, புரிய வேணாம். உனக்கு புரிய வேணாம். எத்தனை நாள் ராத்திரி தூக்கம் வராம நான் அவஸ்தைப்பட்டு இருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் எப்படி வெளியில வந்தேன்னு நீ யோசிச்சு யோசிச்சு தூக்கம் வராம சாவு. காயத்ரி, எதிரிகளே இல்லாம என் வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தது. இப்போ நீ எனக்கு எதிரியா கிடைச்சிருக்க. 100 ஆம்பளைங்க போடுற சத்தத்தை விட ஒரு பொண்ணோட மௌனம் சக்தி வாய்ந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வகையில புத்திசாலித்தனமான நீ எனக்கு எதிரியா வாய்ச்சிருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்னை ஒழிக்கிறது தான் இனிமே எனக்கு பொழுதுபோக்கு. எந்த பக்கத்துல இருந்து எப்படி அபாயம் வரும்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து தினமும் நீ செத்து செத்து பிழைக்கணும். அதுதான் இனிமே உனக்கு வாழ்க்கை. இப்ப போன் வைக்க போறியா இல்லையா? இப்ப போனை வைக்கிறேன், கூடிய சீக்கிரம் உனக்கு ஆப்பு வைக்கிறேன். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? யாரை பார்த்தாலும் ஆப்பு வைக்கிறீங்களே, அப்படின்னா என்ன? அது தெரியாத உனக்கு? தெரியாது வக்கீல். இந்த பாருடா, இது ஃபுல். இதுல பாதி இருந்தா அதான்டா ஆஃப். கேட்காம வக்கீல் அப்படியெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. சின்ன பையன், அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அப்ப நீங்களே சொல்லுங்க. இங்க வா, இத புடி. தேங்க்யூங்க. இதுக்கு தான் ஆப்புன்னு பேரு. ஓஹோ. இனிமே வாயை திறக்க மாட்டேன். போ, கொஞ்சம் வாயா. போ போடி. யோ வக்கீல், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீயும் சந்தோஷமா இரு. நீங்க என்ன நீங்க சும்மா போடியா. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வீட்டுல சேர்க்க மாட்டா, நான் என்ன வெளியில படுத்துருக்கிறது? நீங்க பாட்ட நீங்க என்ன விட்டுருங்க. ஆப்புன்னா என்னன்னு தெரியுமா? தெரியும்ண்ணா, நல்லா தெரியும்ண்ணா. தெரியுமா? தெரியும் சொன்ன பிறகு ஏன் அடிக்கணும்னு கேட்குறியா? எனக்கே தெரியாத விஷயம் நீ எப்படி தெரிஞ்சுக்கலாம்? போடா முன்னாடி. எங்கடா கிராஸ் பண்ணி இப்படி போற மூதேவி? இப்படி போடா. மூஞ்சும் மோர கட்டியும் சூரத்தாங்க விட்டா மாதிரி. ஏன்டா லேட்டு? நடு ரோட்ல எவ்வளோ நேரம் நான் நிற்கிறது? சரி சரி, நான் கிளம்புறேன், வண்டியை கொடு. பா இரு, சீட்ல கை வைக்காத. ஏன்டா, காக்கா ஏதாவது அசிங்கம் பண்ணிச்சா? அறிவு இருக்கா உனக்கு? அது விஜயாக்கு வந்த இடம்டா. என்னது? விஜயாக்கு பைக் ஓட்ட தெரியுமா? அதான் முண்டம், பின்னாடி உட்காந்துட்டு எப்படி வண்டி ஓட்ட முடியும்? அதான பார்த்தேன். பொண்ணுங்க பைக் ஓட்டுறதே கஷ்டம், அதுவும் பின்னாடி உட்காந்து ஓட்டுறான்னா ஒருவேளை சர்க்கஸ் கம்பெனில ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துட்டாலும் நினைச்சேன். விஜய் அவங்க கூட பைக்ல உட்காந்துட்டு வந்தாலான்னு கேட்க மாட்டியா? அவமானப்படுற விஷயமா இருந்தா உடனே கேட்பேன், பெருமைப்படுற விஷயமா இருந்தா தானா சொல்லட்டுமே தான் கேட்காம விட்டேன். நீ ஒன்னும் கேட்க வேண்டாம், நானாவே சொல்லி தொலைறேன்.
விஜயாவை கோவிலிருந்து அவ வீட்டுக்கு நேராக கொண்டு போய் விட்டுட்டு இங்க வரேன். இதில் தான் உக்காந்தா. அப்படி வா வழிக்கு. அதனால தான் என்ன தொடவும் இல்லையா? ஆமாடா. சரி, இப்போ பைக்கில் நான் டபுள்ஸ் போனேன்னா எப்படி போறது? பைக்கு நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். டேய், எங்க அப்பா என் உயிரை வாங்கிட்டு வர்றா. அப்போ ஒன்று பண்ணுவான். நீ இப்போ வா. டேய், இப்போ என்ன பண்ண? அதான் நீ தான் பார்த்தல, அதான் பண்ண. ஏண்டா, இந்த நகத்தை எடுத்து வைக்கிறது, காலடி மண்ணை எடுத்து வைக்கிறது, தலைமுடியை எடுத்து வைக்கிறது, கை துவைச்ச பேப்பரை எடுத்து வைக்கிறது, அவ உற மூச்சு காத்து தானே இன்னும் நீங்க கேஸ் சிலிண்டர்ல பிடிச்சி அடிச்சு வைக்கல. ஏண்டா, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா? டேய், நான் விஜயாவை எவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும். நீ எவ்வளவு கேவலமா பேசினா எப்படி? லவ் மூட்ல இருக்கும்போது தான் ஒருத்தரை இஷ்டம் போல திட்டலாம். அப்பதான் அவனுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காது. இருந்தா உன் காதலி உக்காந்த இடம்னு கட்சிப்பால தொச்சிருப்பியாடா நீ? என்னமோ நீ சொல்றதும் சரிதான். எனக்கே தெரியாம நான் இந்த மாதிரிலாம் பண்றேன். சரி, போன காரியம் என்ன ஆச்சு? விஜயா உங்க ஐ லவ் யூ சொன்னாலா? மொபைல் ஃபோன் வேணும்னு கேட்டா. சோழியும் குடுமியும் சும்மா ஆடுமான்ற கதையா? அவளே வழிய வந்து உன்னை பத்தி விசாரிக்கும் போதே நினைச்சேன். அவ கேட்டது உடனே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிருப்பியா? கரெக்டா எப்படிடா கண்டுபிடிச்சிட்ட? இதை வேற மை போட்டு கண்டுபிடிக்கணுமா? அதான் சொன்னேன், லவ் பண்றவனுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதுன்னு. ஆமா, பணத்துக்கு என்ன பண்ண போற? நீ தான் வாங்கி கொடுக்கணும். டேய், உத வாங்குவேன். உன் அத்தை பொண்ணுக்கு நான் செல்போன் வாங்கி கொடுத்தா தப்புடா. டேய், செல்போனை நான் வாங்கி கொடுக்குறேன். நீ 3000 ரூபாய் பணத்தை எவங்கிட்டயாவது வாங்கி கொடு. 3000 ரூபாயா? டேய், எதுக்கு இப்ப அவரை பார்த்தோன்னு கை கால்லாம் நடுங்குது? அது ஒண்ணு இல்லடா, சொந்தக்காரு, வயசுல பெரியவரு, அதான். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். எப்போ நம்ம கையில தமாசா பேசிட்டு தான் இருப்பாரு. அதெல்லாம் நீ ஒண்ணும் கண்டுக்காத. வணக்கண்ணே. படத்தை இல்லண்ணே. ஏறா படத்தை கொடுக்க மாட்டானே. ஏறா படத்தை இல்லண்ணே. சொல்றேன்ல, அடிக்காதண்ணே. ஏறா ஏறா படத்தை. ஒண்ணுமே இல்லண்ணே. இதெல்லாம் ஒரு பர்ஸ். ஏய், எங்கடா படம்? சட்டை கழட்டா, சட்டை கழட்டு, கழட்டா சட்டை கழட்டு, கழட்டா சட்டை கழட்டாடா, கழட்டு சீக்கிரம். கொண்டா கழட்டா பேட்டா. அண்ணா பேண்ட்லாம் வாடா. பேண்ட்டை கழட்டு. அங்கே பாருங்க. பேண்ட்டை கழட்டா, கலட்டா பேண்ட கழட்டு, கழட்டுறானா? இருடா இருடா இருடா. கழட்டுறாடா. யோ, டேய் டேய், வராதடா வராதடா. கழட்டுறா. டேய், கழட்டு. யோ, விடியா. அவன் தான் பணம் இல்லைன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன? கேட்கறது கடன். அதை கொஞ்சம் பணிவா கேட்க கூடாதா? கடனா? நானா? இவன் கிட்டயா? அப்படி சொன்னா இவன்? இவன் சித்தப்பாவோட பெரியப்பாவோட அப்பாவை பத்தி அப்பா தானே நீ? நீ விடுறா. உன் வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கோயில் குளத்துல உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இவங்கிட்ட இப்படியா போய் காசு புடுங்கிறது? நானா புடுங்குறேன்? அப்படி சொன்னா இவன்? யோ, அவனை என்ன ஏன் கேட்கறது? நான் தான் 2-3 தடவை பார்த்துட்டு இருக்கேனே. கேட்கறது கடன், இதுல அவனை வேற மிரட்டுறது. கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் யார் தெரியுமா? வருங்கால இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, ஐஜி. அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. ஒரு குத்துன மூக்கு முகத்துல இருக்காது, அப்படியே உள்ள புதஞ்சு போயிடும். ஜாக்கிரதை. என்ன முறைக்கிற? என்ன ஆளை வச்சு மிரட்டுறியா? இப்ப நான் போறேன், அப்புறமா உன்னை கவனிச்சுக்கிறேன். யோ, சட்டை குடியா. இந்த போயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. போயா. டேய், அந்த தடியிட்டு போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இந்த முதல்ல சட்டை போடு. அறிவிக்குதாடா உனக்கு? விஜயாவுக்கு மொபைல் போன் வாங்கணும்னு பணம் கேட்டல, அவர்கிட்ட தான்டா கேட்கலான்னு இருந்தேன். அந்தாளா? என்னடா சொல்ற? அந்த ஆள் உன் சொந்தக்காரன் இல்ல சொன்ன? வட்டி கடன் கொடுக்குறோம், நம்மளுக்கு சொந்தக்கார மாதிரிடா, அதான் அப்படி சொன்னேன். டேய், ஒவ்வொரு தடவையும் நீ அந்த ஆளை பார்த்து பயந்து பயந்து பேசுனது, உன் பாக்கெட்டை காமிச்சது, உன் பர்ஸை திறந்து காமிச்சது, இதெல்லாம் ஒவ்வொரு ஃபிகரையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு 500 1000 நான் அவர்கிட்ட தான் கடன் வாங்குவேன். 5000 ரூபாய் ஆகி போச்சு. வட்டி கேட்டு வருவாரு, இல்லைன்னு சொல்வேன். தொலைவு இருக்கிறதெல்லாம் எத்து போடுவாரு. இதாண்டா ஒரு வாட்டி நடந்துக்கின்னு வருது. டேய், இதை முதல்லயே சொல்லக்கூடாது. நான் வேற அந்த ஆளை முகத்துல மூக்கு இருக்காதுன்னு மிரட்டி வேற அனுப்பிட்டேன். இப்ப செல்போன் வாங்குறதுக்கு 3000 ரூபாய்க்கு எங்கடா போறது? கவலைப்படாத, வட்டிக்கு விடுறவனுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அதை இப்ப நம்ம டச் பண்ணிடுவோம். வட்டி காசு கொடுக்கலன்னா வாய்க்கு வந்தபடி திட்டுவானுங்க, அசிங்கப்படுத்துவானுங்க. நாம சீர பெரிஞ்சு ஒரு மாதிரி கம்முன்னு இருந்துட்டோம்னா, வாய்க்கு வந்தபடி திட்டோமே, அசிங்கப்படுத்திட்டோமே சந்தோஷத்துல கம்முன்னு போயிடுவானுங்க. அப்ப அந்த ஆளை ஒவ்வொரு தடவையும் பாக்குறப்பெல்லாம் இதான் நடந்திருக்கு. பின்ன உண்மையை சொன்னா அசிங்கமாயிடும். அதனால தான் பிளேட்டை மாத்தி சொன்னேன்.
இப்பதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சே, அதான் உண்மையை சொல்லிட்டேன். நாளைக்கு என் கூட வா, நேரா அவர் வீட்டுக்கு போவோம். நான் சொல்ற மாதிரிலாம் கேளு, கண்டிப்பா உனக்கு பணம் கிடைக்கும். நாளைக்கு சரி வா போலாம். வணக்கம்க்கா. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. 10 வருஷமா நம்ம கிட்ட நாணயமா தொழில் பண்ற ஒரே ஆளு இவன் தான். அதான் இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்க்கா. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? நகிரில் மட்டும்தான்க்கா கொஞ்சம் பிரச்சனை, அதை சரி பண்ணிட்டுன்னு வச்சிங்களா, அப்புறம் நம்ம ராஜ்யம் தான்க்கா. என்னடா கைலாசம்? அவனை போட்டு தள்ளிடலாங்க்கா. 6 மாசத்துல 3 மாசம் போயிடுச்சு, இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. பொறுமையா இருடான்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணா சொல்லு, போட்டு தள்ளிடலாம். ஆமா, அவன் பேர் என்ன? பேரு பரந்தாமன்க்கா. பரந்தாம? அந்த பரந்தாமனை பரலோகம் அனுப்பிச்சிடலாமா? அதெல்லாம் தேவைப்படாதுக்கா, அவனை நானே பார்த்துக்கிறேன். ஆற்றுல தண்ணி கம்மியாக தான் போகுது, சரக்கு சப்ளைலாம் நானே பார்த்துக்கிறேன். வரட்டுங்களாக்கா? கிளம்பு. ஓகேங்க்கா. ஆமா கைலாஷ், மீதி சரக்கெல்லாம் எப்படா காலியாகும்? ஏகாமரத்திட்ட சொல்லியிருக்கேங்க்கா, நாளைக்கு வந்து சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். என்னடா ராஜு தலை தெறிக்க ஓடி வரான்? நீ கூப்பிட்டு அமிச்சியா? இல்லையே, நான் கூப்பிடலையேக்கா. ஒருவேளை நீ கூப்பிட்டா தான் அவன் தலை தெறிக்க ஓடி வருவான். வாடா. என்ன போலீஸ்காரங்க யாராவது துரத்துறாங்களா? இல்லக்கா, அப்புறம் வேற ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நல்லாத்தூர் ஏரியாவில் உள்ள குப்பையெல்லாம் நாளைக்கு எடுக்க போறாங்களாம். என்னடா சொல்ற? யாரா சொன்னது? இப்போதான் கார்பரேஷன்லேருந்து கமிஷன் வந்துட்டு போறாரு. மொத்த ஊர் ஜனமும் கூடி போச்சு. இவ்வளோ குப்பையா இருக்கு, நாத்தம் அடிக்குது, நோய் நொடியெல்லாம் வரும்னு சொன்னாரு. போறப்ப கடைசியா இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு நாளைக்கே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனாரு. அப்ப இன்னைக்கு அவனோட கதையை முடிக்க வேண்டியது. அனைவரும் கைகள் கொலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே நீ. இனி இந்த பூமியின் சரித்திரம் நீ. யுகம் யுகம் புது யுகம் யுகம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். யுகம் யுகம் புது யுகம் யுகம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும்.